ட்ரீம்ஸ் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கிடையில நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். மீன்வேல் அந்த தக்காளியும் கருவேப்பிலையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான உடனே நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கணும். நான் காலையில் தம்பிக்கு சமைச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் மதியக்கா அவங்க சிக்கன் இருக்கும்போது எங்களுக்கும் சேர்த்து சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவனுக்கு ஒரு ரெசிபி பண்ணி அவனை அசத்தலாம். டீனேஜில் வர்ற கோவங்களை சமாளிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் சமையல் தான். ஸோ அதை வழியாக நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு குஷிப்படுத்தலான்னு சொல்லிட்டு தான். அப்புறம் சிக்கனும் தக்காளியும் போட்டு நல்லா புரட்டிட்டு அதில் கல் உப்பும் முதவே சேர்த்து நல்லா புரட்டி கலந்து விட்டு மூடி போட்டு அதிலே தண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக விடணும் மூடி போட்டு. அதுக்கிடையில் மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாமே எடுத்து ஒரு பவுலில் ரெடியாக வச்சுருக்கேன். இன்னொரு பவுல் காமிச்சேன் இல்லையா, அது என்னென்னா நான் 1 கிலோவுக்கும் கம்மியாக தான் சிக்கன் வாங்கியிருக்கேன். பட் அதை சிக்கன் வறுவலாக பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதுக்கு தேவையான அளவு குழம்பு மாதிரி வேணும்னா கூடுதலாக தண்ணி ஊற்றணும். கிரேவி மாதிரினா கம்மியாக ஊற்றினா போதும். ஆக்சுவலாக இப்போ பொடியை போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ மசாலா பொடியெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்ததெல்லாம் போட்டாச்சு. நான் கரம் மசாலா மட்டும் தான் கொஞ்சம் போட்டிருக்கேன். மற்றபடி வீட்டில் உள்ள நம்ம ரெடி பண்ணுற பொடி தான். தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இது தான் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக வந்தது இந்த கிரேவி. அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி பாலாக எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சு அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கிடையிலேயே ஒரு தாளிப்பு, எப்போவுமே நம்ம செய்கிற சமையலுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கும்போது அது வேறு லெவலாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் போட்டாச்சு. கொஞ்சம் மல்லி இலையும் போட்டேன். எப்போவுமே ஒரு செட்டிநாடு டச் இருக்கிற மாதிரி பண்ணணும்னா அதில் காஞ்ச மிளகாய் சிம்பிளாக நம்மளும் செட்டிநாடில் ஒரு ஸ்டைலில் ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டாலே அதை லைட்டாக டச் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு தான் அதை ட்ரை பண்ணேன். நீங்களும் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதுக்கிடையில் நான் காமிச்சல ஃபஸ்ட்டே பவுலில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த சிக்கன் வறுவலுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா சிக்கன் கொஞ்சம், தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா அது எல்லாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி 1/2 hour வச்சுருந்தேன். இப்போ அதை நம்ம எப்படி வறுக்கலான்ட்டு பார்க்கலாம். குழம்பு எப்போவுமே தாளித்து மூடி வச்சிடணும். பரிமாறும் போது தான் எடுக்கணும். வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டுக்கு இப்போது அந்த வானலில் நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா நான் மேக்னேட் பண்ணும்போதே 3 ஸ்பூன் எண்ணெயும் விட்டு தான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருந்தேன். இப்போ அப்படியே வச்சு நம்ம மூடி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது தான் வேலை. இதுலேயும் தண்ணி விட்டு அந்த வழியாக அப்படியே அது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், தானாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. நெக்ஸ்ட்டு கலர் மாதிரி இதாகும். லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் போட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கலாம். நல்லா இப்போ சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இது நமக்கு டயர்டாக இருக்கிற சமயத்தில் டக்குன்னு சிக்கன் வறுவல் இப்படி பண்ணிக்கலாம். நான் காலையில் செஞ்ச பீட்ரூட் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் வறுவல் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என் பையன் வந்தோடனே சர்ப்ரைஸ் ஆக போகிறான். நான் ஒயிட் ரைஸும் வச்சுருக்கேன், ரசமும் இருந்தது, நேற்று வச்ச ரசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.